மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 4ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா, ஆரம்பிக்கலாமா? ஜூலை 4ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்தியில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். ஓகேவா? தலைப்பு செய்தியில் பாருங்கள், ஜூலை 4ஆம் தேதியில் ஒரு 4 முக்கியமான தினங்கள் இருக்குது. சரிங்களா, சூப்பரான செய்தி, விட்டுறாதீங்க. சரிங்களா, அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தில் ஒரு முக்கியமான அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி பாதுகாப்புத்துறை தொடர்புடைய முக்கியமான செய்தி, ஆகாஷ் தரங் அப்படின்னா என்ன? ஓகேவா, அது ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு, யாரால் உருவாக்கப்படுகிறது, இதோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நியூஸில் வர ஒரு செய்தி, அமர்நாத் யாத்திரை. அந்த அமர்நாத் யாத்திரை எங்கு மேற்கொள்ளப்படுகிறது அப்படி ஒரு செய்தி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சுகாதாரம் தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி, ஹெச்பிவி தடுப்பூசி. இந்த ஹெச்பிவி தடுப்பூசி யாருக்கு, எதற்காக இந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது, அதை பார்த்துட்டு ரிவிஷனுக்காக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சரியா, அதனால் பொறுமையாக தயவுசெய்து ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷம் வீடியோ போகும். ஓகேவா, அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பேப்பர் படித்து, ஒரு பேப்பரில் 2 பேப்பராக படிக்கணும் போட்டித் தேர்வுகளுக்கு. அவ்வளோ நேரம் நீங்கள் படித்து, ஓகேவா, அவ்வளோ டைம் நிறைய நம்ம ஒதுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு தேவையான விஷயத்த ஒரு 15 நிமிஷத்தில் கொடுக்குறோம். அதனால் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்க வேண்டாம் மக்களே. சரியா, ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். அதில் விரிவான செய்தியில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஜூலை 4 இருக்கிற முக்கியமான தினங்கள். சரியா, அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினம். சரியா, 1776 சரியா, 1776 ஜூலை 4 அன்று பிரிட்டனிடமிருந்து சரியா அமெரிக்கா சுதந்திரம் பெற்றது. இந்த ஆண்டு 250 ஆண்டுகள் நிறைவடையுது. இதை முன்னிட்டு ஃப்ரீடம் 250 அப்படிங்கிற பேரில் நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகளை அமெரிக்க அரசு நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்காக இந்தியாவின் சார்பில் ஒரு புகழ்பெற்ற சரிங்களா, என்ன சொல்லுவாங்க, ஐஎன்எஸ் சுதர்ஷினி அப்படிங்கிற ஒரு பாய்மர கப்பல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது. என்ன பேருமா? ஐஎன்எஸ் சுதர்ஷினி பாய்மர கப்பல் இந்தியாவின் சார்பில் இந்த ஃப்ரீடம் 250 கலந்துக்கிட்டாங்க, மறக்காதீங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம். சரியா, 4ஆம் தேதி ஜூலை 4 விவேகானந்தரின் நினைவு தினம். அதே சமயத்தில் மறந்துடாதீங்க, சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினம் ஜனவரி 12 தேசிய இளைஞர்கள் தினம், நேஷனல் யூத் டே. அதே ஜனவரி 12 தமிழ்நாட்டில் அயலக தமிழர்கள் தினம், மறக்காதீங்க. சரிங்களா, அடுத்து ஜூலை 4 ரேடியத்தை கண்டுபிடித்தவரும் சரியா புகழ்பெற்ற ஒரு சயின்டிஸ்டான மேடம் மேரி கியூரி அவர்களின் நினைவு தினம் ஜூலை 4. சரியாம்மா, அடுத்து பாருங்க, ஜூலை 4 அன்னைக்கு இந்திய தேசிய கொடியை சரியா வடிவமைத்த பெங்கலி வெங்கையா அவர்களின் நினைவு தினம். சரியா, 3 முக்கியமான நினைவு தினம் பார்த்துருக்கோம். இவங்க என்னைக்கு இறந்தாங்க அப்படிங்கிறதுலாம் எக்ஸாமுக்கு தேவையில்லை. ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போது டெய்லி ஒரு டேட்டில் ஒரு சில நபர்களின் பெயர் வரும்போது அவங்கள பற்றி எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அது உங்களுக்கு போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ரூட்டாக இருக்கும். அதுக்கு தான் தினந்தோறும் இந்த மாதிரி நம்ம தொகுத்து வழங்குறது. நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஓகேவாம்மா, அடுத்து பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசின் சரியா முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தாய்மானவர் திட்டங்கிற பேர் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா, முதலமைச்சருங்கிற பேர் அவ்வளோவா பேப்பரில் வரல, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் 2024-25 தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த தாய்மானவர் திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தீவிர ஏழ்மையில் உள்ள 5 லட்சம் குடும்பங்களை அடுத்த 2 ஆண்டுகளில், அதாவது நடப்பு 2026ஆம் ஆண்டிற்குள் வறுமையிலிருந்து அவங்கள மீட்டெடுக்க வேண்டும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இந்த தாய்மானவர் திட்டம் தொடங்கப்பட்டது. என்ன நோக்கமா? 2026ஆம் ஆண்டிற்குள் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக 2024-25 பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டம் தாய்மானவர் திட்டம், மறக்காதீங்க. சரிங்களா, இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு பாருங்க, 27,922 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. சரியா, இந்த திட்டத்தின் மூலம் யாருக்கெல்லாம் முக்கியமான நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயின் டார்கெட் யாரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆதரவற்றோர், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஒற்றை பெற்றோரை கொண்ட குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அவங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். சரிங்களா, சரி, பிற சேவைகள் என்னெல்லாம் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிறதுன்னு பாருங்க. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, இந்த திட்டத்தின் மூலம் இல்லம் தேடி ரேஷன் பொருள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 12, 2025, மறந்துடாதீங்க. சரிங்களா, இல்லம் தேடி ரேஷன் திட்டம் எதோடைய ஒரு பகுதியாக, தாய்மானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 12, 2025. சரிங்களா, இந்த திட்டத்தின் மூலம் இனிஷியலாக என்ன நோக்கத்தோடு இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க. 70 முதல் சரியா 70 அல்லது 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு
அவர்களின் இல்லம் தேடி வீடுகளுக்கு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். சரியா? ரேஷன் கடைக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பயங்கர கூட்டமாக இருக்கும். சரி, அந்த கூட்டத்துக்குள்ள முதியோர்கள் ஒன்று கஷ்டப்பட வேண்டாம். சரி, அந்த பாமாயில் சர்க்கரைலாம் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அது செம்ம வெயில் வேற. அதனால் நீங்கள் வந்துட்டு சரியா 70 அல்லது 70 வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடியே ரேஷன் பொருளை வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டம் ஆகஸ்ட் 12 அன்னைக்கு 2025 தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தின் மூலம் அந்த வயது வரம்பு 65 குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது சரியா புதிய அரசானது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓகேவா முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் 60 வயது வரை உள்ள சரி அது 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் ஓகேவா இல்லம் தேடி ரேஷன் பொருள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 70, அடுத்து 65, அப்புறம் இப்போ 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் முதியவர்களுக்கும் இல்லம் தேடி ரேஷன் பொருள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சரியா? இந்த தாய்மானவர் திட்டத்தின் பிற திட்டங்கள் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்பு கரங்கள் திட்டம், அன்பு சோலை திட்டம், இதுவும் இதனுடைய ஒரு பகுதி தான் தாய்மானவர் திட்டம். இதை பற்றி நம்ம அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? அடுத்து பாதுகாப்புத்துறை தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. ஆகாஷ் தரங், அதாவது இந்தியாவின் பாதுகாப்பு துறையை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 52,000 கோடி மதிப்பீட்டில் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு ஒப்புதல் எது தொடர்புடையன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தரங் அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த ஆகாஷ் தரங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்கன்னா இந்திய ராணுவத்திற்காக உள்நாட்டிலேயே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆளில்லா விமான எதிர்ப்பு மற்றும் மின்னணு போர் முறையாகும். சரியா? ஆளில்லா விமான எதிர்ப்பு மற்றும் மின்னணு போர் விமானம் மறந்துடாதீங்க. ஓகேவா? இதை உருவாக்குனது DRDO அமைப்பு, அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் என்று அழைக்கப்படும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் 1958 உருவாக்கி இருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்கு. சரியா? இதுதான் பாதுகாப்பு துறைக்கான தலைமை அமைப்பாக இருக்குது இந்த DRDO அமைப்பு. இவங்க தான் இந்த ஆகாஷ் தரங் அப்படிங்கிற இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. சரிங்களா? இதோட பயன் என்னன்னு சொல்லி பாருங்க. முக்கியமான பயன் இது எதிரிகளின் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் மற்றும் ட்ரோன்களில் இருந்து இந்திய ராணுவ நிலைகளுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது. சரி, வானத்தின் மூலமாக எந்த வகையில் நீங்கள் தாக்குதல் நடத்தினாலும் அதை முன்கூட்டியே கண்டுபிடித்து வான்வழியிலேயே அதை அழித்து தாக்கும் வல்லமை கொண்டது இந்த ஆகாஷ் தரங். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி இந்த வான்வழி பாதுகாப்பு அமைப்பை இந்தியா இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதோட பேர் S-400. சரி, S-400 அதை உருவாக்குனது ரஷ்யா. நம்ம ரஷ்யாட்ட வாங்கியிருக்கிறோம். சரி, இதே மாதிரி புகழ்பெற்ற இன்னொரு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட பேர் அயன் டோம் சொல்லுவாங்க. என்ன பேர்? அயன் டோம் சொல்லுவாங்க. அது இஸ்ரேல் நாட்டினால் உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? ஓகே, இந்த பாருங்க. இப்போ இந்த ஆகாஷ் தரங் திட்டமானது பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் எங்கும் பாதுகாப்பு கையகப்படுத்துதல் கவுன்சிலால் சரியா டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் என்று அழைக்கப்படும் DAC இந்திய படைகளை சேர்ப்பதற்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான செய்தி. யார் அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படி கூட கேட்கலாம், விட்டுறாதுங்க. சரிங்களா? அடுத்து நியூஸில் வந்த ஒரு முக்கியமான தேசிய செய்தி பாருங்க. அமர்நாத் யாத்திரை. சரியா? அமர்நாத் யாத்திரை என்பது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் குறிப்பாக தெற்கு காஷ்மீரில் இருக்குது. ஓகேவா? தெற்கு காஷ்மீரில் உள்ள இமயமலை பகுதியில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற அமர்நாத் குகை கோயிலுக்கு செல்லும் ஒரு புனித யாத்திரையாகும். கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3888 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த குகையில் இயற்கையாகவே பனியால் உருவாகும் பனிலிங்கம் உள்ளது. சரி, ஸ்னோவால் உருவாக்கப்படும் அந்த சிவலிங்கம், இந்த பனிலிங்கம் உள்ளது. கோடை காலமான ஜூலை முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் மட்டுமே இந்த பனிலிங்கம் முழுமையாக தோன்றுவதால் மெல்ட் ஆகி முழுவதாக கரெக்டாக தெரியும் சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதங்களில் சிறப்பு யாத்திரைகள் நடத்தப்படுகிறது. ஓகேவா? ஓகே, இந்த புராண நம்பிக்கையில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. இந்த இடத்தை பற்றி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்வதி தேவி அவர்களுக்கு அமரத்துவத்தின் அதாவது வாழ்க்கையின் சரியா முக்கியத்துவத்தை பற்றி அதோட ரகசியத்தை பற்றி சிவபெருமான் பார்வதி தேவி அவர்களுக்கு உபதேசித்த இடமாக கருதப்படுகிறது இந்த குகை, அமர்நாத் குகை. அங்கே தான் இந்த பனிலிங்கம் அமைந்துள்ளது. இதை பார்ப்பதற்கு தான் பொதுமக்கள் வராங்க அமர்நாத் யாத்திரையாக. சரியா? இந்த வழித்தடங்கள் ஓகே பாருங்க. காஷ்மீரின் பகல்காம் தாக்குதல் ஞாபகம் பகல்காம் மற்றும் பால்டால் ஆகிய 2 முக்கிய வழிகள் மூலமாக பக்தர்கள் இந்த பாதைக்கு வராங்க, தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பகல்காம் பற்றி பார்த்ததுனால ஒரு போனஸ் கேள்வி. பகல்காம் தாக்குதல் எப்போது நடத்தப்பட்டது? பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் எப்போது நடத்தப்பட்டது? ரெண்டையும் சொல்லுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கம்மா, எத்தனை முறைனாலும் பரவாயில்ல. சரிங்களா? அடுத்து சுகாதாரத்துறை தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. HPV தடுப்பூசி. சரி, HPV அப்படின்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படி சொல்லுவாங்கள்ல. இந்த HPV தடுப்பூசி திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட நாள்
ஜனவரி 27, 2026 இலவசமாக இந்தியாவில் முதல் முறையாக இந்த HPV தடுப்பூசி திட்டத்தை தொடங்கிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அரசு. முந்தைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் போது அப்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் ஜனவரி 27, 2026 அன்று இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் கருப்பை வாயின் உயிரணுக்களில் புற்று செல்கள் பரவி அதன் திசுக்களை பாதிக்கும். சரியா? உரிய நேரத்தில் கண்டறிந்து சரியான சிகிச்சை வழங்க பெறாவிட்டால் என்னென்ன உறுப்புகளை பாதிக்கும் சொல்லி பாருங்க. நுரையீரல், கல்லீரல், சிறுநீர்ப்பை, மலக்குடல் உள்ளிட்ட பிற உறுப்புகளுக்கும் பரவ வாய்ப்புள்ளது. இதையடுத்து 9 வயது முதல் 14 வயது, நோட் பண்ணிக்கோங்க, 9 to 14 ஓகேவா, வயதுடைய சிறுமிகளுக்கு, சரியா, இது ஆண்களுக்கும் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாலியல் தொடர்பான சில நோய்களை தடுப்பதற்காக. ஓகேவா? பொதுவாக 9 முதல் 14 வயதுடைய சிறுமிகளுக்கு இந்த HPV தடுப்பூசி செலுத்த ரூபாய் 38 கோடியை சரியா முந்தைய திமுக அரசு ஒதுக்கீடு செய்தது. அதன் கீழ் இந்தியாவிலே முதல் முறையாக இந்த திட்டமானது திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், தருமபுரியில் இந்த தடுப்பூசி திட்டமானது வளரிளம் பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டு தொடங்கப்பட்டது. என்னைக்குமா? ஜனவரி 27, 2026. ஏன்னா இந்த 4 மாவட்டங்களில் தான் தமிழ்நாட்டிலே அதிக அளவு அந்த கருப்பை வாய் புற்றுநோய் நிறையா பரவி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? பெற்றாதீங்க மக்களே. இதே போன்று நாடு முழுவதும் உள்ள 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இந்த HPV தடுப்பூசிகளை இலவசமாக வழங்குவதற்காக மத்திய அரசு பிப்ரவரி 28, 2026 அன்று சரிங்களா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. தொடங்கி வைத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். என்னைக்குமா? பிப்ரவரி 28, 2026 மறந்துடாதீங்க. ஓகேவா? இந்த தடுப்பூசி WHO அமைப்பு, உலக சுகாதார அமைப்பினால் சான்றளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அதனால பயப்படாமல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியாமா? அடுத்து மேலும் இந்த தடுப்பூசி HPV வைரஸுக்கு எதிராக 90% பாதுகாப்பினை வழங்குகிறது. சரிங்களா? அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி யார் எந்த வயசுக்குட்பட்டவங்க எத்தனை தவணைகளில் இந்த தடுப்பூசியை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 வயதுக்குட்பட்டவர்கள் 2 தவணைகளாக 2 டோஸாக இந்த தடுப்பூசி போடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் 15 to 45 45 வயதுக்குட்பட்டவங்க 3 தவணைகளாக இந்த தடுப்பூசியை செலுத்தலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், 26 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சரிங்களா மருத்துவரின் ஆலோசனைப்படி தேவைப்பட்டால் இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம் சொல்லியிருக்கிறாங்க. சரியாமா? அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட் சூப்பர் 6 கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் தாய்மானவர் திட்டம் எந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது? செகண்ட் கொஸ்டின், இல்லம் தேடி ரேஷன் பொருள் வழங்கும் திட்டம் எப்போது முறைப்படி தொடங்கப்பட்டது? தேர்ட் கொஸ்டின், ஆகாஷ் தரங் எதனுடன் தொடர்புடையது? ஃபோர்த் கொஸ்டின், HPV தடுப்பூசி எந்த வயது உடையவர்களுக்கு செலுத்தப்படுகிறது? 5வது கேள்வி, HPV தடுப்பூசி எந்த நோயை தடுப்பதற்கு வழங்கப்படுகிறது? 6வது கேள்வி, புனித யாத்திரை நடைபெறும் அமர்நாத் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான பதில்களை பொறுமையாக வீடியோ நல்லா பார்த்துட்டு சூப்பராக பதில் சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. நம்மளோட ஹார்ட் ஒர்க், நோட்ஸ், ப்ரெசன்டேஷன் சரியா எல்லாமே பிடிச்சிருந்துன்னா என்கரேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.